ஹலோ சேலம் மக்களே, எப்படி இருக்கேன்? நான் சூப்பராக நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கேன் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் போட்ட ப்ரௌனி ரெசிபிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த வீடியோவில் என்னோடய ஆனிவர்சரிக்காக ஒரு யூனிக்காக டிசைன் ட்ரை பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு நான் ட்ரை பண்ண இந்த டிசைன் நீங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சாச்சா கண்டிப்பாக ப்ளீஸ் லைக் பண்ணி பேக்கர்ஸ் தெரியும் நிறையா பேர் வீட்டில் ட்ரை பண்ணுறேன், அது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிங்க. மேபி யூஸ் ஆகும். இந்த யூனிக் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைனு. கேக் சென்டரில் லைட்டாக மார்க்கிங் பண்ணி அங்கே 2D நோஸில் ரோசட்ஸ் கொடுத்துருக்கேன். நான் இங்கே 2 கலர்ஸ் வேரியேஷனில் நான் யூஸ் பண்ணிட்டேன். லைட்டு கலர் ஜாஸ்தி கலரே ஆட் பண்ணல, ரொம்ப லைட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் அண்ட் எல்லோவில் ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு கலர் காம்பினேஷன். வாட் எவர் லாஸ்ட் ஃபைனலாக அவுட்புட் மட்டும் ரொம்ப க்யூட்டாக இருந்து, ஏன்னா எனக்கு கேக் கட் பண்ணுறதுக்கே மனசு வரல, அவ்வளோ க்யூட்டாக இருந்தது கேக் மட்டும். நீங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக வீடியோ ரொம்ப ஸ்லோவாக தான் க்ளீன் அண்ட் கிளியராக நீங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா காமெண்ட் பண்ணுங்கள். நீங்களோட எல்லாத்துமே டவுட்ஸ் நானும் காமெண்ட் செக்ஷனில் கிளியர் பண்ணுவாங்க. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கை எனக்காக தான் பண்ணுறனால பேக் சைடு எதுவுமே க்ரீம் அப்ளை பண்ணல. இதே கேக்கு நீங்கள் ஏதாச்சும் கஸ்டமர் கொடுக்கணுமா இல்லைனா பேக் சைடும் கண்டிப்பாக க்ரீம் அப்ளை பண்ணணும், அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங் வருவாங்க. எனக்கு இது ஓகே நமக்காக தானே அப்படி நான் எதுவுமே க்ரீம் அப்ளை பண்ணல பேக் சைடு. அண்ட் இங்கே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு யூஸ் பண்ணலாம், பட் நான் கொஞ்சம் எஸ்தட்டிக் லுக் இருக்கும்னால நான் ரியல் ரோசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரியல் ரோசஸ் யூஸ் பண்ணுறேன்னா பேக் சைடு கண்டிப்பாக அந்த ஸ்டெம்முக்கு ஃபுட் ரேப் இருக்குமா அது கண்டிப்பாக சுற்றணும், இல்லைனா அந்த ஸ்டெம்மில் நம்மளுக்கு லிக்விட் ரிலீஸ் ஆகும். அந்த லிக்விட் கேக்கில் போயிட்டானா எங்களுக்கு பாய்சன் மாதிரி சேஞ்ச் ஆகும். பாய்சன் மீட் நாட் டேஞ்சரஸ், பட் நீங்களுக்கு அது கேக் சாப்பிட்டதுக்கப்புறம் வாண்டிங்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ரோஸ் ஸ்டெம்முக்காக ஏதாச்சும் சுற்றணும். இதை அலுமினியம் ஃபாயில் சுற்றலாம், இல்லைனா ஃபுட் ரேப் இருக்கும் ஃபுட் ரேப்பு சுற்றலாம். அதுக்கப்புறம் தான் கேக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணுங்க. இதுதான் கேக்கோட ஃபைனல் லுக். നിങ്ങൾക്ക് எப்படி இருந்தால் காமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். See you next video. Bye bye.